பேர் செண்பவல்லிங்க. என் வீட்டுக்காரு. நாங்கள் எங்கள் சொந்த ஊர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு. நாங்கள் எங்கள் ஊர் வேலைக்காக தாங்க நாங்கள் வந்தோம். நான் வந்து ஸ்கூல் டீச்சராக டெம்பரவரி ப்ரீ ப்ரைமரி டீச்சராக இருக்கிறேங்க. இவர் வந்து வீட்டு வேலை ஷிஃப்ட் பண்ணுறது, ஹவுஸ் ஹோல்ட் ஷிஃப்டிங் பண்ணுறாரு. பேக்கஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. என் பொண்ணு 3வது படிக்கிறா பச்சைப்பாளையம் ஸ்கூலில். என் பையனும் அதே ஸ்கூலில் 5வது படிக்கிறான். நானும் அதே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன். என் பிள்ளை எங்கேயும் யார் வீட்டுக்கு அவ்வளோ பக்கத்தில் இதெல்லாம் விளையாட மாட்டா, வீட்டிலேயே தான் விளையாடுவேன். என்றைக்கும் இல்லாமல் ஒரு 2 நாளாக பிள்ளைங்க இந்த 3 நாள் லீவில் விளையாடிட்டு இருந்தது எதிர் வீட்டு பிள்ளைங்க கூட. அந்த பிள்ளைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு, அக்கா இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. இல்லைப்பா நான் அப்படியெல்லாம் பழக்கம் இல்லை, யார் வீட்டுக்கு அப்படியெல்லாம் போக மாட்டா அப்படின்னேன். அக்கா இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ்க்கா, நாங்கள் வேறு எங்கேயும் இல்லை, கேக்கு வெட்டிட்டு நாங்கள் அனுப்பிடுறேங்க்கா அப்படின்னுச்சிங்க. நான் போய் போகாத, வேணாம், நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாத இடம், வேணான்னு சொன்னேன். அவங்க அப்பாகிட்ட ப்ளீஸ்ப்பா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எடுப்பா அப்படின்னு. போய் வச்சாக்கா, போயிட்டு சீக்கிரம் வந்துடு அப்படின்ட்டு போச்சு. பிள்ளை 8:30 மணி போல் போச்சு. 9 மணிக்கு மேலே அந்த வீட்டில் அந்த பிள்ளைங்க கூப்பிட்டு போகணும். 2 பிள்ளைங்க 2 வீடு தான், எங்கள் வீடு எதிர்க்க 2 வீடு தள்ளி. அந்த பிள்ளைங்க காலில் செருப்பு, பாப்பா செருப்பையும் தலையில் வச்சிருந்த பூவையும் எடுத்துகிட்டு வந்து என் பிள்ளை செருப்பு இருக்குது, பூ இருக்குது, என் பிள்ளை எங்கன்னு கேட்டா வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளைய காணாம போய் உங்கள் வீட்டுக்கு தாங்க வந்தது, செருப்பு எப்படிங்க விட்டுட்டு வரும் அப்படின்னு கேட்டா, அவன் வீட்டுக்கு போயிட்டானே சொல்லிட்டாங்க. செருப்பு எங்கள் பாப்பா கடந்ததுன்னு கேட்டால் செருப்பு இங்கே கடந்ததுன்றாங்க, பூ அங்கே கடந்ததுன்றாங்க. எங்களை கடைசி வரைக்கும் பக்கத்தில் அவங்க வீட்டுக்கிட்ட தொட்டி இருக்குதுங்க. எங்களுக்கு தெரியும், நாங்கள் போனது கிடையாது அவங்க வீட்டுக்கெல்லாம். எங்கள் எதுக்கும் தொட்டியை திறந்து காமிங்க, பிள்ளைங்க எதாவது இருக்குதான்னு பார்க்கணும். தொட்டியில் இல்லைன்னு அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு முறை காமிங்க, நாங்கள் எதுக்கு பார்க்கணும், சும்மா இப்படியே மேலே பாருன்னு விட்டுட்டாங்க. திறந்தே காமிக்கலாம், யாரையும் பார்க்கவே விடலை. தொட்டியில தான் கிடக்கும், செதிரி கிடக்குது, தண்ணிலாம் செதிரி கிடக்குது, இங்கே தான் கிடக்குன்னு நான் சொல்கிறேங்க. இவங்க லைட் எடுத்து இங்கே பாருன்ட்டு என்ன எல்லாமே திசை திருப்பி விட்டுட்டாங்கங்க. எங்களுக்கே தெரியாமல் என் குழந்தைய தூக்கின்னு வந்துட்டாங்க. எங்களுக்கு கூப்பிடலைங்க. என் பொண்ணு 1.5 மணி நேரமாக சேர்த்து தண்ணிக்குள்ளே தாங்க கிடக்குது. என் பொண்ணு வந்து தண்ணியிலலாம் வந்து சாவலைங்க. இது மருங்க, இதில் ஏதோ விஷயம் இருக்குதுங்க. 2 குழந்தை என் வீட்டுக்கு வாசப்படி கொண்டு வந்து செருப்பு கொண்டு வந்து போடுது, பூவை கொண்டு வந்து என் வீட்டுக்கு கொண்டு வந்து தந்துட்டு கோகுலா இல்லைன்னு சொன்னால் எப்படிங்க? 3 குழந்தை விளாட்ற இடத்துல என் பொண்ணு மட்டும் இல்லையாங்க. இதில் ஏதோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலைங்க சார். நான் போலீஸ்கிட்ட நாங்கள் போய் சொன்னேன் சார். எங்களை காலையிலேருந்து இழுக்கடிச்சு இப்போ தான் சார் அந்த ரிப்போர்ட்டே கொடுத்தாங்க. காலையிலேருந்து எங்களை இழுக்கடிச்சு இப்போ தான் சார் அந்த ரிப்போர்ட்டே மதியானத்துக்கு மேலே தான் சார் கொடுத்தாங்க சார். என் பொண்ணுக்கு எப்படி செத்துதுன்ற எனக்கு விவரம் தெரியணும் சார். எங்களை விடலை, தொட்டி திறக்கவே விடலைங்க. இல்லைங்க போங்க, இங்கே இல்லைங்க, அப்படிதான் போயிட்டான்னு அந்த வீட்டுக்காரங்க அவங்க பிள்ளைங்க எல்லாமே, அக்கா அவங்க போயிட்டாங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க. நாங்களும் அக்கா ஒரு தடவை பார்த்துக்குறோம், கடைசி வரைக்கும் பார்க்க விடல. அப்புறம் ஊர் கவுண்டுறாங்க, ஊர் உள்ளார போயிட்டு, அண்ணா இதேமாரி அவங்க தொட்டி திறக்க விட மாட்டேங்கிறாங்க, வந்து நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோங்க, அதனால நாங்கள் எங்கள் பேச்சு அவங்க கேட்கல. அப்புறம் அவரு வந்து சொன்ன பிறகு அந்த பிள்ளைய எப்படி வச்சு தோண்டி உள்ளார ஒரு ஆள் இறக்கி தண்ணி போது ஊற்றி வரும் இப்படி தோண்டுதா உள்ளார. என் பிள்ளை இப்படி வருதுங்க, தொட்டில இல்லைன்னு பிள்ளை எப்படிங்க தொட்டில இருந்து வந்தது தெரியாம விழுந்ததோ இல்லை பிள்ளைங்க கொண்டு நடந்ததோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தா நாங்கள் அப்பயே என் பிள்ளைய நான் காப்பாற்றிருப்பேன். சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் அவளை பார்க்கவே விடலை. அது சுற்றி தண்ணி சிந்திருக்குமே இல்லை, பிள்ளைங்க விழுந்தா சத்தம் கேட்டுருக்குமே இல்லை. வீட்டில் அத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒருத்தவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? தண்ணி சுற்றி ஏன்னா சந்தேகங்க. எப்படிங்க முழுக்க சந்தேகம்? நீங்களே சொல்லுங்க. நம்ம தொட்டி இருக்கு, தண்ணியில நம்ம பிள்ளைங்க விழுதுலாம் ஒன்று தண்ணி ஃபுல்லாக தெரிச்சிருக்கும். அப்போ தண்ணி தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம பார்த்துருக்கலாம், என்னன்னு பார்த்துருக்கலாம். இல்லைன்னா சவுண்டாவது கேட்டுருக்கோம். அங்கே அத்தனை பேர் பர்த்டேன்னு அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க வீட்டு ஃபேமிலியாக 6-7 பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் இருக்கும்போது அத்தனை முறை சரி சொல்கிறாங்க. அவங்க வீட்டு பிள்ளையா இருந்தால் விட்டு இருப்பாங்களா? அவங்க வீட்டு பிள்ளையா இருந்தால் இறங்கி தேடி இருப்பாங்களே இல்லை? எங்களுக்கு கடைசி வரைக்கும் ஏன் எங்களை பார்க்க விடலை? இங்கே இல்லை, அங்கே இருக்கிறாங்க, ஃப்ரெண்டு வீட்டில் போய் பாருங்கன்னா எங்களை ஆளுக்கு ஒரு மூளைக்கு தேட விட்டு நாங்கள் 1 மணி நேரமாக தேடிட்டு கிடந்தோம். 1-1.5 மணி நேரமாக தேடிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு நாங்கள் வரோம். எதிர்க்க தூக்கிட்டு அதே வீட்டிலேருந்து தூக்கிட்டு ஓடியாராங்க. எப்படி என் பொண்ணு செத்தா எனக்கு தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.